குருவே சரணம். இன்னைக்கு வில்வ அர்ச்சனை, அப்புறம் திருநீர் விபூதி அர்ச்சனை. சிவசிவ நான் எண்ணெய் காப்பெல்லாம் போட்டேன் மக்களுடைய பார்வைக்கு. காளி மாதாவுக்கும் கீழே இருக்க சிவத்துக்கும் எளிமையான தவ பூஜை. அப்புறம் நம்ம ஏமா விபூதியில் சிவத்துக்கு அர்ச்சனை பண்ணணும்னா இவரை நான் காக்க பூசண்ட பெருமான். ஏன்னா உலகத்துக்கு சிவமே முதல் சித்தனா வந்தவர் தான் காக்க புஜண்ட பெருமான். ஆக அதனால இவருக்கு இந்த பேர் வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவத்தில் நம்ம பிறக்கிறோம். சூட்சுமம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கும் தருவாயில் இந்த சாம்பலா அல்லது மண்ணா மாறிடுவோம். இந்த மூல தத்துவம். அப்புறம் வில்வம் சிவத்துடைய இவருடைய சக்தி முழுமையாக கதிர்வீச்சு இறங்கக்கூடியது வில்வ இலையில். இதில் இப்போ ஒரு இலை எடுத்து சிவ 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 சிவன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100-200 கர்மா கழியுமாமா. இது சிவராத்திரி அன்னைக்கு செஞ்சிட்டோம்னா உச்சம். எப்பயுமே இந்த மலை நெல்லி இது சித்தர்கள் ரொம்ப அழகாக தன் நூலில் சொல்லியிருப்பாங்க. குருவே சரணம். சிவ சிவ.